ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக துணை ராணுவப் படையினர் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சி செல்கின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதல் கம்பெனியாக 100 பேர் கொண்ட துணை ராணுவத்தினர் ஆவடியில் இருக்கக்கூடிய மையத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து இங்கிருந்து திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்காக செல்ல உள்ளார். அதற்காக எழும்பூர் ரயில் நிலையத்தில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு துணை ராணுவத்தினர் கையிலும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்குவதற்காக வந்து துப்பாக்கியில் வைத்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இடைத்தேர்தலில் வந்து 324 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 324 வாக்குச்சாவடிகளில் எவ்வளவு வந்து பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் என்பது குறித்து கண்டறியும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று அதற்கான கூட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் துணை ராணுவத்தினர் 100 பேர் வந்து இது முதல் கட்டமாக எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து இங்கிருந்து வந்து ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்காக செல்ல உள்ளனர். இந்த நிலையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் துணை ராணுவத்தினர் துப்பாக்கிகளோடு வந்து பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். வாக்காளர்கள் எந்தவிதமான பயமின்றி அச்சமின்றி வாக்களிக்கலாம். அதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்பே வந்து துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதால் எந்தவிதமான அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை. வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த நாளில் வந்து பயமின்றியும் அச்சமின்றியும் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். துணை ராணுவத்தினர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்காக முழு அளவில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் பாஸ்கரன்.